ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம மோர் குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க. அதுக்கு ஒரு ஜாரில் தயிர் ஊற்றி அடிச்சுக்கலாம். வெள்ளை பூசணிக்காய், இது மோர் குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி அரிஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஒரு வடைச்சட்டி வச்சு இதில் பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய், மஞ்சள் பொடி ஆட் பண்ணி தண்ணி ஊற்றிக்குங்க. ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்ருங்க. நல்லா வேகட்டு. அதில் நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் எடுத்துக்கலாம். தேங்காய், பச்சை மிளகா ஒரு 3, இஞ்சி ஒரு துண்டு, கொஞ்சம் நம்ம ஊற வச்சுருந்த துவரம்பருப்பு, அதோடு கொஞ்சம் ஜீரகம். இதை நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அந்த வெந்துட்டுருக்கிற காயோடு இதையும் சேர்த்திக்கலாம். வெள்ளை பூசணிக்காயோட நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் அந்த பச்சை வாசனை போகிற அளவு கொதிக்க விட்டுடலாம். இப்போ மோரை அடித்து எடுத்து வச்சுருக்குறோம், தயிரை அடித்து எடுத்து வச்சுருக்குறோம். நம்மளுக்கு தேவையான அளவு அதோட உப்பு சேர்த்திக்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. பச்சை வாசனை போகிற அளவுக்கு தாளித்து கொட்டிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம், பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வணக்கி விட்டு வணங்கினது நம்ம இதை அந்த கொதிக்கிற குழம்போடு சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம அந்த மோரை சேர்த்திக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு மோர் சேர்த்தி கலக்கி விட்டுடலாம். இது கொதி வரக்கூடாது. கொதி வந்தால் தெரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். நல்லா சூடானதையும் அவ்வளோதான், லைட்டாக கொத்தமல்லி தழை சேர்த்தி இறக்கலாம். ஓகே, இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.